வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி உங்கள் சபார்டினேட்ஸோ இல்லை உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் நெவ்யூ நீஸோ உங்களோட வயசில் சின்னவங்கள, இன்ஃபேக்ட் உங்கள் ஸ்பௌஸோ யாராவது ஏதோ ஒன்று பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தப்பை நீங்கள் திரும்பி கரெக்ட் பண்ண முடியாது. தப்பானது ஆயிடுச்சு. ஆஸ் லாங் அஸ் அது அவங்களோட மாரல் இன்டெகிரிட்டியை பற்றி டச் இல்லைன்னு வைங்க. தட் இஸ் அவங்களோட நடத்தை அண்ட் அவங்களோட இன்டெகிரிட்டி, தட் இஸ் பணம், நேர்மை, இது மாதிரி விஷயம் இல்லாமல் ஏதோ ஒரு தப்பாயிடுச்சுன்னு வைங்களேன். தென் அவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு சார்லி மங்கர் சொல்கிறத நான் சொல்லிடுறேன். பணம் சமாச்சாரத்தில் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற பேச்சு வரச்சு. சீஸ் கேண்டின்னு ஒரு கடை வச்சுருந்தாங்க அவங்க. அந்த சீஸ் கேண்டி கடையில் யாராவது ஒரு ஓல்டு லேடிஸ் நிறைய பேரை கேஷியராக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கேஷியரில் ஈஸியாக ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டில் பணத்தை கையாடுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் பணத்தை கையாடிட்டாங்கன்னா அது சின்ன தப்பாக இருக்கும். ஆனால் அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். உங்களை பெருசாக பனிஷ் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு சின்ன தப்பாகுது, நாளைக்கு அது ரொம்ப பெரிய தப்பாக மாறுங்கிறார் அவர். அதனால் லேடி வையோ பாவம் தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஏதாவது காசை கொடுத்துருங்க. ஆனால் அந்த லேடியை வேலையை விட்டு அமைச்சிருங்கிறாங்க. இது ஜெண்டர் அக்னாஸ்டிக். ஆணாக இருந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான். ஒன்ஸ் பணத்தை கை வச்சிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப சின்ன லெவலில் பணமாக இருந்திருக்கலாம். அது 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா இருக்கலாம். பட் ஒன்ஸ் பணத்தில் கை வச்சிட்டான்னா அவன் திரும்பி திரும்பி பணத்தில் கை வைப்பான் அப்படிங்கிறதுல கிளியராக இருங்க. நீங்கள் 100 ரூபா திருடினாலும் ஒன்று தான், 1,00,000 ரூபா திருடினாலும் ஒன்று தான், அதுக்கும் மேலே நீங்கள் பணம் திருடினாலும் ஒன்று தான். தி க்ரைம் இஸ் சேம். வெதர் நீங்கள் 100 ருபீஸ், 1000 ருபீஸ், லட்சம், கோடி கணக்கில் திருடினாலும் எல்லாம் ஒன்று தான். சுச்சுவேஷனால் திருடிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் மாற்றவே முடியாது. ஏன்னா லைஃப் லாங் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பில்டு பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரஸ்ட்டை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம்தான் ஆகும். ஒன்ஸ் அந்த 2 நிமிஷத்தை அந்த ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னா திரும்பி அந்த ட்ரஸ்ட்டை ரீபில்டு பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள். அதனால் அவங்கள வேலையை விட்டு அமுச்சிட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப்பை நீங்கள் செய்யலாம். இது நடத்தை, பணம், இது மாதிரி விஷயத்தில் நடக்கிறத பற்றி. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மக்கள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன அவங்கள ஃபீல் பண்ண வச்சிங்க அப்படிங்கிறத மறக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன வார்த்தை பிரயோகம் பண்ணுறோம், அவங்கள எது மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒர்க்கில் தப்பு பண்ணுறது எல்லாருக்கும் பிரயோஜனம். இதுக்கு ஒரு கதையை நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறேன். சதீஷ் தாவன்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோட ஹெட்டு. அவர் தான் இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு சேர்மன். விக்ரம் சாராபாய் செத்து போன அப்புறம் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இஸ்ரோ சீஃப் ஆகிடுங்கிறாங்க. அவர் சாரி, நான் இஸ்ரோ சீஃப் ஆகலை அப்படிங்கிறார். இல்லை, நீங்கள் தான் இஸ்ரோ சீஃப் ஆகணுங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் டெல்லிக்கெலாம் வர முடியாது, இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை விட்டுட்டு என்னால் வர முடியாதுங்கிறார். உடனே மேடம் காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரோவையும் நம்ம பெங்களூர்லேயே ஆரம்பிச்சிடலாமே. அதனால் என்ன, ராக்கெட்டு தும்பாலேருந்தும் மச் லேட்டர் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்தும் போகிறது. இஸ்ரோ பெங்களூரில் இருந்தால் ப்ராப்ளமே இல்லையே,
அதனால் நீங்கள் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை பெங்களூர்லேயே ஆரம்பிச்சுக்கோங்க, நீங்களே நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஏன் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத அப்துல் கலாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்துல் கலாமை கோச் பண்ணி மென்டர் பண்ணதில் பல பேரில் இவர் ஒருத்தர். ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட்டுன்னு ஒரு காலத்தில் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன்ஸ். இன்றைக்கி இந்தியா இவ்வளோ பெரிய வல்லரசான நாடு ஆச்சுன்னா அதுக்கெல்லாம் பல மைல்ஸ்டோன்ஸ் தேவைப்படுது. அந்த மைல்கல்லுகளில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மைல்கல். ஃபஸ்ட்டு டைம் லான்ச் பண்ணுறச்ச என்ன ஆயிடுச்சு, இந்த ராக்கெட் டேக் ஆஃப் ஆகுது, ஸ்பேஸுக்கு போகாமல் பே ஆஃப் பெங்காலில் போய் விழுந்துருச்சு. இவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸும் வந்துருச்சு. நம்ம ஊரில் இப்போ டெலிவிஷன்லாம் பெருசாக கிடையாது, தூர்தர்ஷன் தான். ஆனால் தூர்தர்ஷன் வந்துட்டான், எல்லா ப்ரெஸ்காரனும் வந்துட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னு. லீடர் இல்லாமல் நாம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கையை இன்னொருத்தன்ட்ட பார்த்து காட்டுவான். நான் தப்பே பண்ணலப்பா, நீ தப்பு பண்ணிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரியாமல் இது ஆயிடுச்சு அப்படின்னு சின்ன பசங்க பண்ணுற தப்பை நார்மலாக பண்ணுவாங்க. சதீஷ் தவன் என்ன சொன்னார்னா, ப்ராஜெக்ட் டைரக்டர் கலாம். சதீஷ் தவனுக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ப்ரெஸ்ஸுக்கு போய் பேசணும், கலாமை நீ உட்காருன்னுடுறாரு. நான் போய் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறேன்ட்டு அவர் போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணோம், என் பசங்க எல்லோரும் கரெக்டாக எல்லா வேலையும் செஞ்சாங்க, ஆனால் இந்த தப்பு நான் தான், இதில் தப்பை நான் ஃபுல்லாக நான் தான் ஏற்றுக்கணும், தப்பை என் பசங்க மேலே சொல்ல முடியாது, இந்த ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், கம்ப்ளீட்டாக எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு. ப்ரெஸ்ஸை அவர் ஃபீல்டு பண்ணுறாரு. ப்ரெஸ்ஸோட டஃப்பான கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் பேசிட்டு இறங்கி வந்துடுறாரு. 6 மாதம் கழித்து திரும்பி அந்த மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த ராக்கெட்டை திரும்பி லான்ச் பண்ணுறாங்க. கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் இந்த ராக்கெட் கரெக்டான இடத்துல எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. திரும்பி ப்ரெஸ்ஸு வந்துருச்சு. இந்த வாட்டி மாலையை வாங்கி போட்டுக்க வேண்டியது. நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் பார், இதான் நாங்கள் தான் பார் அப்படின்னு சொல்ல வேண்டிய டைம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சதீஷ் தவன் சொல்கிறாரு, கலாம் வெயிட் பண்ணுறாரு, சார் நீங்களே போங்கன்னு. அப்போ சதீஷ் தவன் சொல்கிறாரு, கீழே விழுந்தபோது நான் போனோம், இன்றைக்கி அந்த மிஷன் ஜெயிச்சிடுச்சு, நீங்கள் போங்க அப்படிங்கிறார். போய் கலாம் பேசுகிறாரு, முடிச்சுட்டு வந்துடுறாரு. ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் கற்றுக்கிறார். லீடருங்கிறவன் ஹீ ஷுட் லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட்டுனா தப்புன்னு ஒன்று நடக்கிறச்ச அந்த லீடர் தான் பொறுப்பேற்றுக்கணும். டீம் சார்பாக டீம்காரனை போட்டு கொடுக்கறது கிடையாது. டீமில் ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கலாம், அதை நீங்கள் இன்டர்னலாக டீம் மீட்டிங்கில் போட்டு அடிக்கலாம். பட் அதுக்கு மேலே இருக்கிறவச்ச நீங்கள் அந்த டீம் லீடர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த டீம் அந்த லீடரை மதிப்பாங்க. இல்லாட்டா டீம் லீடர் போட்டு கொடுத்துட்டு மேலே இருக்கிற பாஸ் டீமுக்காரனை அடிக்கிறான்னா அந்த லீடருக்கு கொஞ்சம் நஞ்சம் கூட மரியாதை இருக்காது. லீடர் மேலே எப்போ மரியாதை இருக்கும்னா, ஹீ டேக்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி டீம் லீடராக இருப்பீங்க, உங்களுக்கு அடியில் ஆட்கள் வேலை செய்வாங்க, நீங்கள் தான் அந்த டீமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் டீமை நீங்கள் நேராக உங்கள் பாஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை போயிடும். ஆஸ் லாங் அஸ் மாரல் இன்டெகிரிட்டி இல்லாத கொஸ்டினாக இருக்கிற வரைக்கும் டீம் மெம்பர் தப்பு பண்ணால் ஆஸ் அ லீடர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்படி தான் நீங்கள் மிஸ்டேக்கை மாற்ற முடியும். அதாவது ஒரு நல்லா வேலை செய்கிற டீமு ஏதாவது ஒன்று தப்பாயிடுச்சுன்னா அந்த டீமோட லீடர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமே தவிர இவன் பண்ணான் அவன் பண்ணான் இந்த பிளண்டர் அப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டீமாக லெஸ் ஆகிடும். அதனால் இந்த மிஸ்டேக்கை லீடர் ஒத்துக்கிட்டார்னா, இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டார்னா அந்த லீடர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஒரே ஆள் திரும்பி திரும்பி தப்பு பண்ணிட்டான்னா அந்த ஆளை மட்டும் நகர்த்திட்டு இனிமேல் இந்த ஆள்னால தான் நடந்தது, அவனுக்கு இவ்வளோ வார்னிங் கொடுத்தாச்சு, அவனை கழட்டிட்டோம், இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக ஓடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.